Dear friends, welcome to ASAR Knowledge Hub. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கபூலிவாலா and it is a short story written by Rabindranath Tagore and it is also a prescribed syllabus in the Part 2 English second year 4th semester. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கும் கபூலிவாலா அப்படிங்கிறவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை பற்றினது தான், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றினது தான். கபூலிவாலானா வேற ஒன்றும் இல்லை, காபூல்ல இருந்து வந்தவங்க, அதாவது டெல்லியிலேருந்து வந்தவங்க வந்து டெல்லிவாலா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூல்லேருந்து வந்தனால இவர் வந்து கபூலிவாலா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இவர் வந்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் விற்கக்கூடியவர் இல்லை, அதாவது அவங்க ஊரில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த ஷால், அந்த ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுவார். எப்போவுமே இவர் வந்து ஒரு பெரிய மூட்டையை இவருக்கு பின்னாடி போட்டிருப்பாரு. அந்த மூட்டைக்குள்ளே அந்த திங்ஸ் எல்லாமே வச்சு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருப்பார். இவரை பார்க்கும்போது மினி அப்படிங்கிற நம்மளுடைய சின்ன குழந்தை ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, 5 வயசு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த மூட்டையை பார்க்கும்போது இவர் வந்து பிள்ளை பிடிச்சிட்டு போறவர் அப்படின்னு நினச்சிக்குவா. அந்த மூட்டைக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் வச்சு கொண்டு போறாரு அப்படின்னு நினச்சி எப்போவுமே பயப்படுவா. ஒரு நாள் இவர் வந்து அப்படியே வித்துட்டே இருக்கும்போது இவ வந்து கபூலிவாலா கபூலிவாலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. இவர் வந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவ போய் அவங்க அப்பா பின்னாடி ஒளிஞ்சுக்குவா. ஸோ இப்படி தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வர ஆரம்பிக்குது. இவ வந்து ரொம்ப சுட்டி பொண்ணு, எப்பவும் துரு துரு துருன்னு வருவா, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாகுது அப்படின்னா, கபூலிவாலாவுக்கும் பர்வதி அப்படின்னு ஒரு பொண்ணு அவருடைய ஊரில் இருக்கிறா. ஸோ அவருடைய பொண்ணை இந்த மினி வந்து ஞாபகப்படுத்துறதுனால இவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாகுது. டெய்லி அவர் வந்து வருவார், இந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் அவர் போகவே மாட்டார். இவளுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுப்பாரு, அவர் அதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, அவர்கிட்ட கதை பேசிகிட்டு இருப்பா. 2 பேரும் நல்லா சந்தோஷமாக பேசினாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுடைய கபூலிவாலா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து இவர்கிட்ட பொருள் வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அந்த கோபத்தினால இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆளை வந்து குத்திட்டாரு. ஸோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ போகிற வழியில் இந்த பொண்ணு அவர்கிட்ட என்ன கேட்பா அப்படின்னா, நீ ஃபாதர் இன்லா வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்பா. அதாவது நான் அவங்களுடைய வழக்கு மொழியில் என்னன்னா, ஃபாதர் இன்லா ஹவுஸ் அப்படிங்கிறது மாமனார் வீடு, அதாவது ஜெயில் அப்படின்னு அர்த்தம். அப்படி கேட்பா. ஆமா நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். ரிட்டர்ன் அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்க்கும்போது நேரே மினியை பார்க்கறது தான் வருவார். ஜெயிலேருந்து வந்ததும் மினியை தேடி வருவார். இங்கே பார்த்தா மினிக்கு அன்னைக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது. இவர் வந்து மினியை தேடி அவளை எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க அப்பா கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவார். மினியோட அப்பா வந்து முதல்ல வந்து ஹெசிடேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் சரி இவர் ஆசைப்படுறாரே அப்படிங்கிறதுக்காக மினியை கூப்பிடுவார். மினி வந்து ரெட் கலர் சாரியில் அந்த பிரைடோடைய லுக்கோட அழகாக அவர் வந்து இறங்குவா. இவர் பார்த்த உடனே அவள்கிட்ட மறுபடியும் இவர் கேள்வி கேட்பாரு, நீ உன்னுடைய ஃபாதர் இன்லா வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்பாரு. அவள் வந்து பழைய மினி இல்லை அப்படிங்கிறதுனால, இவள் வளர்ந்துட்டதுனால ரொம்ப வெட்கத்தோட அப்படியே மறுபடியும் தன்னுடைய ரூமுக்கு போயிடுவா. இப்போதான் நம்மளுடைய கபூலிவாலாவுக்கு ஞாபகம் வருது, தன்னுடைய பொண்ணும் இதே மாதிரி வளர்ந்து நிற்பாளே, அவளுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஞாபகம் அவருக்கு அப்போ தான் வரும். ஸோ நம்மளுடைய நரேட்டர் வந்து மினியினுடைய கல்யாண ஃபண்ட் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து பைசா எடுத்து கொடுத்து நீ உன்னுடைய பொண்ணை போய் பாரு, உன்னுடைய பொண்ணும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஊருக்கு அனுப்பி வைப்பார். ஸோ திஸ் இஸ் வாட் த ஹோல் ஸ்டோரி. நவ் லெட் us see some important points about this short story Kabuliwala. The genre of this Kabuliwala is a short story and the author is Rabindranath Tagore and it was published in the year 1892. இந்த செட்டிங் எங்கே அப்படின்னா கொல்கட்டாவில் தான் அந்த ஹோல் ஸ்டோரியுமே நடக்குது. அண்ட் தெர் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். மெயின் இஸ் த நரேட்டர், அதாவது மினியினுடைய அப்பா. அடுத்து நரேட்டர்ஸ் ஒய்ஃப், மினியினுடைய அம்மா. தென் மினி அண்ட் ரஹமத். ரஹமத் யார் அப்படின்னா நம்ம கபூலிவாலாவுடைய உண்மையான பேர் அதுதான். அண்ட் தீம்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப், த ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் கபூலிவாலா ஆஸ் வெல் அஸ் மினி அண்ட் செப்பரேஷன், அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிவு. அண்ட் தென் பேரண்ட் அண்ட் சில்ட்ரன் பாண்ட், ஸோ ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக ரவீந்திரநாத் தாகூர் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. Now let us see the summary of this story. The Kabuliwala is a poignant short story written by Rabindranath Tagore in 1892. It centers on the unlikely friendship between a little girl named Minnie and a fruit seller from Kabul, referred to as the Kabuliwala. So, இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ரவீந்திரநாத் தாகூர் 1892ல் எழுதினது. இந்த ஸ்டோரி வந்து ஒரு மினிங்கிற பொண்ணுக்கும் கபூலிவாலாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின ஸ்டோரி தான். The Kabuliwala, whose real name is Rahmat, comes to Kolkata to sell dry fruits and becomes fond of Minnie, who reminds him of his own daughter Parvati in Afghanistan. கபூலிவாலாவுடைய உண்மையான பெயர் வந்து ரஹ்மத். அவர் வந்து கொல்கட்டாவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் விற்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. இவருடைய அந்த ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா
மினி. ஏன் அப்டின்னா, இவருக்கு ஆப்கானிஸ்தான்ல பர்வதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. ஸோ மினிய பார்க்கும்போது பர்வதி ஞாபகம் வர்றதுனால, இவரு அவ கூட ஒரு நல்ல பாண்டிங் வச்சுக்கிறாரு. The bond is sweet and innocent, filled with laughter and stories. இந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குது. அண்ட் இதுல எப்பவுமே சந்தோஷமும், கதைகளும் நிறைஞ்சிருக்குது. However, the story takes a dramatic turn when Rahmat is imprisoned for a violent crime. ஸோ இந்த ஸ்டோரி எப்போ டர்ன் ஆகுது அப்படின்னா, ரஹமத்தை வந்து இம்ப்ரெசன் பண்ணிடுறாங்க. அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அவர் பண்ண தப்புக்காக. Few years later, upon his release, he came to visit Minnie. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மினியை பார்க்க வராரு. ரஹ்மத் எக்ஸ்பிளைன்ஸ் தட் he brought nuts and raisins for Minnie as a reminder of their friendship. ரஹ்மத் வந்து அவளுடைய அந்த நட்பின் ரிமைண்டரா நட்ஸ் ரெய்சின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு மினிக்கு கொடுக்கறதுக்காக. ரஹ்மத் ஆல்சோ ஷேர்ஸ் a crumpled piece of paper with his daughter Parvati's handprint which he carries everywhere. This moves the narrator who realizes that Rahmat is a father like himself. ஸோ ரஹமத் அப்படிங்கிறவர் வந்து இந்த பொண்ணை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அவர் வந்து இன்னொரு விஷயம் என்ன எடுத்து காட்டுறாரு அப்படின்னா, ஒரு கிரம்பிள்டு பேப்பர், கசங்கின ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் பர்வத்தினுடைய ஹேண்ட் பிரிண்ட், அதாவது அவருடைய கைரேகை இருக்குது. அதை பார்த்ததும் நம்ம நரேட்டருக்கு வந்து உருகிடுறாரு. ஐயோ, நம்மளை மாதிரி இவனும் ஒரு அப்பா தானே, இவன் வந்து மினியை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு நரேட்டர் நினைக்கிறாரு. The narrator calls Minnie downstairs. Dressed as a bride, Minnie acts shy and reserved. Rahmat tries to joke with her as he used to, but she blushes and look away. ஸோ நரேட்டர் வந்து இப்போ மினியை மேலேருந்து கூப்பிடுறாரு, கீழே வா அப்படின்னு. அவள் வந்து அப்படியே அழகாக மணப்பெண் அலங்காரத்தோட கீழே வர்றா. அவள் வந்து ரொம்ப வெட்கப்பட்டு இருக்கிறா. அண்ட் ரஹ்மத் வந்து வழக்கம் போல் எப்பவும் மாதிரி ஜோக் அடிக்கிறாரு. ஆனால் அவள் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிட்டு திரும்பிக்கிறா. This moment saddens both Rahmat and the narrator as they realize time has changed Minnie and likely Rahmat's own daughter too. இந்த மொமெண்ட் வந்து ரஹமத்தையும் சரி நரேட்டரையும் சரி கொஞ்சம் அப்படி வருத்தப்பட வைக்குது. ஏன் அப்படின்னா, காலங்கள் மாற மாற மினி மாறிட்டா, அதை மாதிரி ரஹமத்தினுடைய பொண்ணும் அங்கே மாறியிருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. Tahur's tale beautifully explores themes of friendship, separation and the universal bond between parents and children. ஸோ இந்த ஸ்டோரி வந்து முக்கியமாக 3 தீமை நமக்கு சொல்லுது. ஃப்ரெண்ட்ஷிப், separation and the universal bond between parents and children. So this is what the summary of this story. And in another one video I'm going to give you the major characters யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஆனவங்க, அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸ் மட்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். And make use of this essay. Keep supporting our channel. Thank you all.